ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கான முதல் வீடியோ தான் இது. இது வந்து ஆப்ஷன் பேசிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே வந்து நம்ம புதுசாக வர ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது பொதுவாக நானே வந்து இனிஷியலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு நான் ஒரு ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதில் ட்ரேடே பண்ணிவிட்டு, ஆனால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மட்டும் தலை வச்சே படுக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு புரியாத ஒரு புதிர் மாதிரி இருந்தது. ஸோ பொதுவாக பிகினர்ஸ் வரவங்க வந்து அப்படி தான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் சீரீஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கால் ஆப்ஷன், அதுக்கடுத்து புட் ஆப்ஷன், அதுக்கடுத்து வந்து அந்த தீட்டா, டிகேஎஸு, அந்த டெல்டா, ஸோ ஆப்ஷன் க்ரீக்ஸு, அந்த அந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். தொடர்ந்து இது ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சிட்றேன். நீங்கள் வந்து லைன் பை லைனாக பார்த்துங்க. இது வந்து ஆப்ஷன் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கால் ஆப்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன்னு ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் ஏன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், மிஸ்டர் பின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? இவங்க 2 பேர் ஒரு காம்படிஷன், இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு போட்டி வந்துடுது. என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து டேட் வந்து 1ஆம் தேதி அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் பண்ணிங்க. இன்றைக்கி டேட் 1 கிடையாது. ஸோ இமேஜினேஷன் பண்ணிங்க, இன்றைக்கி டேட்டு 1 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023. இது நீங்கள் எந்த வருஷத்தில் பார்த்தாலும் அந்த வருஷத்துக்கு வச்சுக்கோங்க, வருஷம்லாம் மாறாது. அதாவது வந்து கான்செப்ட் மாறாத, சேம் தான். நான் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்காக போட்டிருக்கேன். இப்போது டேட் வந்து 1ஆம் தேதி 1வது மாதம் 2023. அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, நிஃப்டி வந்து 17,500 ரூபாயில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 17,500 ரூபாயில் இருக்குது. இதை தான் வந்து ஸ்பாட் ப்ரைஸ்னு சொல்கிறோம். இப்போ நிஃப்டி என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுதான் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க 2 பேருக்கு காம்படிஷன். என்ன காம்படிஷன்னா, இது என்னையாது, ஓகே, இது வந்து நம்ம ப்ரீமியம் கோர்சஸ் வந்து க்ரியேட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து ஒரு கோர்ஸாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். இது நான் க்ரியேட் பண்ண கோர்சஸ் தான். investorstamil.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து என்னென்னா, டேட் 1ஆம் தேதி இவங்க 2 பேர்த்துக்கு காம்படிஷன். என்ன காம்படிஷன்னா, மிஸ்டர் ஏ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேட் 30ஆம் தேதி, அதாவது வந்து இந்த மந்த் எண்டு 30 1ஆம் தேதி இவங்க வந்து இந்த காம்படிஷன் வைக்கிறாங்க. 30ஆம் தேதி இந்த மாதத்தில் நிஃப்டி வந்து 17,500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். 30ஆம் தேதி நம்ம பார்த்தோம்னா 17,500 ரூபாய்க்கு மேலே தான் இருக்குன்னு மிஸ்டர் ஏ சொல்கிறார். மிஸ்டர் பி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை 30ஆம் தேதி கண்டிப்பாக 17,500 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கும் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் இதை எப்படி காசாக்குறது, நான் வந்து ஜெயிச்சேன்னா எப்படி காசு சம்பாதிக்கிறது, மிஸ்டர் பி வந்து என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி. இப்போ வந்து ஏன்னா நமக்கு போட்டின்னு வந்தாலே பந்தயத்துக்கு பணம் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த போட்டி தான் வருது. ஆனால் இது உண்மையான லாஜிக் வேறு, சரி அதோட நோக்கம் வேறு. ஆனால் லாஜிக் இது தான், ரேஷ்னாலிட்டி இதுதான் கான்செப்ட், மெயின் கான்செப்ட். ஆனால் ஆப்ஷன்ஸில் அதோடைய நோக்கம் வேறு. அது நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன் அந்த மார்க்கெட் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான நோக்கம் வந்து வேறு. ஜஸ்ட் வந்து ஒரு பந்தயம் வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. நான் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு காம்படிஷன் வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, சரிங்களா? என்ன ஒப்பந்தம்னா, எக்ஸ்பைரி டேட்டு 30ஆம் தேதி அந்த பத்திரத்தில் கான்ட்ராக்டில் எழுதியிருக்குது. அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் என்னென்னா சிஇன்னா கால் ஆப்ஷன், சரிங்களா? பிஇன்னா புட் ஆப்ஷனை பற்றி அப்புறம் பார்ப்போம். சிஇ அப்படின்னா கால் ஆப்ஷன். இப்போ எக்ஸ்பைரி டேட் வந்து 30ன்னு மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 17,500. ஏன்னா அந்த 17,500ங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் ஒப்பந்தம் போடுறாங்க. நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் 17,500 இருக்குது. அதே சேம் ப்ரைஸ்லேயே ஒப்பந்தம் போடுறாங்க. ஒருவேளை அதுக்கு மேலேயோ கீழேயோ போட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மாறுதுன்னு அர்த்தம். அது எந்த ப்ரைஸில் அவங்க ஒப்பந்தம் போட்டாங்களோ அந்த ப்ரைஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு 17,500 அதே ஸ்பாட் ப்ரைஸில் ஒப்பந்தம் போடுறாங்க. அது வந்து சிஇ அப்படிங்கிற கான்ட்ராக்ட் பேர். என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் ஏ வந்து கேட்குறாரு, 17,500 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ ரூபாய் போனாலும் சரி அந்த அமௌண்ட்டை நீ எனக்கு கொடுத்துடணும். நான் ஜெயிச்சிட்டேன். இப்போ 30ஆம் தேதி இருந்துச்சு, அதாவது 17,600 ரூபா இருந்துச்சுன்னா 100 ரூபா எனக்கு கொடுத்துடணும். 17,700 ரூபா இருந்துச்சுன்னா 200 ரூபா எனக்கு கொடுத்துடணும். ஏன்னா 500 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ இருக்குதோ அதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஏ வந்து சொல்கிறாரு. அந்த ஒப்பந்தத்தில் போட்டிருக்கு. இதுதான் அந்த ஒப்பந்தம். இப்போ வந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டு
இவர் பி தான் கொடுக்குறாரு சரிங்களா. ஏன்னா இவர் தான் கேட்குறாரு இல்லையா. இது வந்து 2 பேரும் சேர்ந்து தான் ஒப்பந்தம் போடுறாங்க. அப்போ இவருக்கு மிஸ்டர் ஏக்கு வந்து லாபம் இருக்குது அதில், ஓகேங்களா. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதில் ஒரு லாபம் இருக்குது. ஆனால் மிஸ்டர் பிக்கு வந்து அவர் என்ன முட்டாளா, அவரும் வந்து அறிவாளி. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 17,500க்கு மேலே எவ்வளோ போனாலும் நான் உனக்கு தந்துடுறேன்ப்பா. ஆனால் எவ்வளோ போகுன்னு தெரியாது, எவ்வளோ வேணால் போகலாம், 17,800க்கு போகலாம், 17,900 கூட போகலாம். ஆனால் அப்படி போனதுன்னா நான் அதை கொடுத்துட்றேன் உனக்கு. ஆனால் அதுக்கு நீ இன்றைக்கே வந்து எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிக்ஸ்டு அமௌண்ட்னா ஒரு கான்ட்ராக்டுக்கு 100 ரூபா கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே எவ்வளோ போச்சுனாலும், அந்த நிஃப்டி வந்து 30ஆம் தேதிக்கு மேலே எவ்வளோ இருந்ததுனாலும் அதை நான் கொடுத்துட்றேன் உனக்கு, அந்த அட்ஜஸ்டட் அமௌண்ட்டை வந்து நான் கொடுத்துட்றேன். ஆனால் இன்றைக்கே எனக்கு வந்து நீ ஒரு ப்ரீமியம் கொடுக்கணும், ஏன்னா இந்த கான்ட்ராக்டை போட்டு நான் உனக்கு கொடுக்குறேன். அப்போது உனக்கு லாபம் வர்றதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன லாபம், அப்போ எனக்கு சின்ன அமௌண்ட் இன்றைக்கே ஒரு ப்ரீமியம் நீ பே பண்ணு. அந்த ப்ரீமியம் வந்து நீ இன்சூரன்ஸு கம்பெனியோட ஓனர் மாதிரி இவர் வந்து மிஸ்டர் பி வந்து திங்க் பண்ணுறாரு. எப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்டு நடந்ததுன்னா அதுக்கு உண்டான காசை இவர் கொடுக்கணும். ஆனால் அது நடக்கலைன்னா அந்த காசை இவர் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த கான்ட்ராக்டை இவர் ஒப்பந்தம் போடுறதுக்காக இவருக்கு ஒரு ப்ரீமியம் கொடுப்போம் இல்லையா. இன்சூரன்ஸ்னால் அப்படித்தானே, மாதம் மாதம் ஒரு ப்ரீமியம் கட்டுவோம் ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஈவெண்ட்டுக்காக. அது நடந்துச்சுன்னா பெரிய அமௌண்ட் நமக்கு வரும், பல்காக வரும். அப்படி ஒரு வேலை நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகிறது சின்ன அமௌண்ட் தான், அதனால் நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா. இதுதான் வந்து இன்சூரன்ஸ் கான்செப்ட். அதையே தான் இவர் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறாரு மிஸ்டர் பிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா 100 ரூபா எனக்கு ப்ரீமியம் இப்போ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 17,500 ஸ்பாட் ப்ரைஸு, 17,500 இவர் கான்ட்ராக்ட் போடுறாரு. அந்த 100 ரூபா எனக்கு கொடுன்னு சொல்கிறாரு. அந்த 100 ரூபாங்கிறது ஏன் வந்துச்சு, ஏன் வந்து எக்ஸாக்டாக அந்த 100 ரூபாங்கிறது வந்தது அப்படிங்கிறது வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் யூஸ் இல்லாத பிளாக் ஸ்கோல் ஃபார்முலா அப்படின்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து விட்டுருங்க. இப்போதைக்கு 100 ரூபாங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல, ஓகேங்களா. அப்போது 100 ரூபா வந்து என்ன பையர் இன்றைக்கே 100 ரூபாயை வந்து அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து செல்லருக்கு கொடுத்துட்டாரு. அப்போது செல்லர் வந்து ஆப்ஷன் செல்லர், இவர் பேர் சரிங்களா. மிஸ்டர் பி வந்து ஆப்ஷன் செல்லர். இந்த கால் ஆப்ஷன் சிங்கிற ஆப்ஷனை செல் பண்ணுறாரு. மிஸ்டர் ஏங்கிறவர் வந்து பையர், அதாவது ஆப்ஷன் பையர். அவர் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறாரு சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அப்போ இவர் ஆப்ஷன் செல்லர், இவர் வந்து ஆப்ஷன் பையர். ஆப்ஷன் செல்லருக்கு எப்பவுமே செல் பண்ணும் போதே அவருக்கு கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம நெட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது. அது என்னன்னா அந்த 100 ரூபா இனிஷியலாகவே இவர் பாக்கெட்டுக்கு வந்துடும். அதாவது பாக்கெட்டுக்கு வந்துடும்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. இவருக்கு வந்து கிரெடிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த அக்கௌண்ட்டில், அந்த நம்மளோட அந்த புரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும் இந்த 100 ரூபா அப்படிங்கிறது சரிங்களா. ஏன்னா இவருக்கு இனிஷியலாகவே இந்த ஆப்ஷனை செல் பண்ணுறாருன்னா அவர் என்ன ப்ரீமியமுக்கு செல் பண்ணாரோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து நெட் கிரெடிட் அவருக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பாக நடக்கிறது இந்த கான்ட்ராக்டில். இப்போ கான்ட்ராக்டை போட்டாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிஃப்டி 30th ஜனவரி 17,500 கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் இதுதான், இந்த கான்ட்ராக்டுக்கு வந்து இதுக்கு பேர் இதுதான், இப்படி தான் வரும். இதோட ப்ரீமியம் ப்ரைஸ் தான் மாறிட்டு இருக்கு. இந்த 100 ரூபா 101 ரூபா அப்படிங்கிறது டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். இப்போ வந்து அடுத்த பார்ட் என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு சினாரியோ 1. இது எல்லாம் கான்ட்ராக்ட்லாம் போட்டு முடிச்சாச்சுப்பா. அவர் 100 ரூபா கையில் வாங்கிட்டார், அதாவது ப்ரீமியம் வந்து வாங்கிட்டார் சரிங்களா. ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ரீமியம் வந்து 100 ரூபா வாங்கிட்டார். இப்போது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ என்ன நடக்குது, 30ஆம் தேதி வந்துருச்சு. 30ஆம் தேதி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா நிஃப்டி வந்து 17,450 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதாவது 17,500 ரூபா வந்து கான்ட்ராக்ட் போட்ட ப்ரைஸு, ஆனால் 17,450 ரூபா வந்துருச்சு, கீழே கம்மியாக வந்துருச்சு. அப்போ யார் வின் ஆனான்னு யோசிச்சு பாருங்கள். ஆப்ஷன் செல்லர் தான் வின் ஆனார். ஏன்னா இவர் என்ன சொன்னார், 17,500 ரூபாய்க்கு மேலே போகாது, கீழே தான் போகும்னு சொல்லி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 17,500. அப்போ 17,500 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு கீழே 50 ரூபா கீழே வந்துருச்சு. ஸோ 50 ரூபா கீழே வந்துருச்சு. இப்போது 50 ரூபா கீழே வந்துருச்சுன்னா இப்போ வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்லெஸ், அவ்வளோதான். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் எதுக்கு போட்டாங்க, கான்ட்ராக்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னவோ அதுக்கு மேலே இருந்தால் தான் கணக்கு. அதுக்கு மேலே எவ்வளோ போச்சோ அப்போ தான் பையருக்கு பையர் வந்து பேச்சே எடுக்க முடியும். 17,500 ரூபாய்க்கு மேலே 17,501 ரூபான்னு இருந்தால் கூட அவர் வந்து அப்போ தான் வந்து அவருக்கு வேலையே. அதுக்கு கீழே 1 ரூபாய் கீழே இருந்தால் கூட இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்டாக போயிடும். ஸோ அட் த மணி அப்படிங்கிறது 17,500 ரூபா.
அந்த 17,500 நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா அட் த மணியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 17,450க்கு வந்துருச்சுன்னா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ குறைஞ்சிருச்சு நிஃப்டியோட மார்க்கெட் வந்து 17,450க்கு வந்துருச்சு அப்படின்னா இப்போ கான்ட்ராக்ட் எங்க இருக்குது, 17,500 இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் வந்து 17,450 மேல இந்த கான்ட்ராக்ட் இருக்குது. அப்படிங்கும்போது இது அவுட் ஆஃப் த மணி ஆயிரும். சரிங்களா? அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் த மணின்னா என்னன்னா, நீங்க எவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கான்ட்ராக்டை போடுறீங்களோ அந்த கான்ட்ராக்டுக்கு உள்ளே இருக்கணும் மார்க்கெட். சரிங்களா? ஏன்னா கால் ஆப்ஷன் வந்து அதைத்தான் சொல்லுது. இப்போ அதைத்தான் நம்ம வந்து இவர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 17,500 மேலே இல்லை மார்க்கெட், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கான்ட்ராக்டோட ப்ரீமியம் வந்து ஒர்த்லெஸ்ஸாக போயிடும். இந்த 100 செல் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த 100 இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆப்ஷன் பையருக்கு வந்து. ஏன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, ப்ரீமியம் கட்டிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்கலைன்னா அந்த ப்ரீமியம் வந்து திருப்பி கொடுத்துருவாங்களா? கிடையாது. அது அவ்வளோதான். அப்போ வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து 100 ப்ராஃபிட், ஆப்ஷன் பையர் வந்து 100 கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்டை வாங்கினாரு. அந்த 100 அந்த ப்ரீமியம் கொடுத்த ப்ரீமியம் வந்து அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட் ஆயிடுறாரு. இப்போ அடுத்த சினாரியோ வேற ஒரு மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணா என்னன்னா, 17,550 போயிடுச்சு நிஃப்டி. இப்போ 17,500 கான்ட்ராக்ட் 17,550 முடிஞ்சிருக்குது நிஃப்டி வந்து 30ஆம் தேதி. அப்படி பார்த்தோம்னா அப்போ 30ஆம் தேதி ஈவினிங் டைமில் 17,550 முடிஞ்சுன்னா 50 ஜாஸ்தியாக முடிஞ்சிருக்கு. அப்போது இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து 100 ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த 17,500 அடுத்த மணியில் இருக்கும்போது 100 ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த 100 தான் இவர் வந்து வாங்கினாரு. இவர் வந்து மிஸ்டர் ஏங்கிறவர் 100 கொடுத்து அந்த கான்ட்ராக்டை வாங்கினாரு. இப்போ 50 மேலே இருக்கு. ஸோ 1 மேலே இருந்துச்சுன்னா அந்த 1 கான்ட்ராக்ட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ ஒரு குவான்டிட்டி மட்டும் நான் சொல்றேன், இது ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் சொல்றேன். அப்போ 150 ஆயிரும். ஏன்னா 17,500க்கு மேலே மார்க்கெட் 17,550 இருக்கு. அப்போ கழிச்சா 50 ஜாஸ்தியா இருக்கு. அப்போ 100 கான்ட்ராக்ட் ப்ரைஸ்ல 50 ஆட் ஆயிடுச்சு. அப்போ 150 அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 150 ஆயிடுச்சுன்னா ஆப்ஷன் செல்லர் வந்து 50 கொடுக்கணும், திருப்பி கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 50 வந்து பையருக்கு கொடுத்துட்டாரு. அப்போ பையருக்கு 50 கொடுத்துருக்காரு. ஆனால் ஏற்கனவே அவர் கொடுத்தது எவ்வளோ, 100 கொடுத்துருக்காரு. ஆப்ஷன் பையர் வந்து 100 செலவு பண்ணி தான் இந்த கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காரு. அவருக்கு கிடைச்ச லாபம் 50 தான் கிடைச்சிருக்கு. அப்போது அவர் ஆல்ரெடி 50 லாஸில் தான் இருக்காரு. ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் 100 ஏற்கனவே கிரெடிட் வாங்கிட்டார். இந்த 100 கொடுத்து தான் இந்த ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காரு அவர். அப்போ இந்த 100 வந்து அவருக்கு கிரெடிட்டாக வந்துருச்சு, ப்ரீமியமாக வந்துருச்சு. அப்போது 50 வந்து பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து கொடுக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா 550 மார்க்கெட் முடிஞ்சதுனால 50 அவருக்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு. அப்போ 50 அவருக்கு லாஸ். அப்போ இவருக்கு 50 ப்ராஃபிட். ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதே அமௌண்ட்டு ஆப்ஷன் பையருக்கு வந்து என்ன ஆகிடும், ப்ராஃபிட்டாக வரும். அதே சேம் ஆல்டர்னேட்டிவ் வந்து மாற்றி பண்ணால் ஆப்ஷன் பையருக்கு உண்டான ப்ராஃபிட், இவருக்கு உண்டான லாஸ். ஸோ அதான் வந்து இங்கே கான்செப்ட். இப்போது சினாரியோ 3 அப்படிங்கிறத ஒரு பார்ப்போம். இன்னொரு வேற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, 17,800 போயிடுச்சு 30ஆம் தேதி. 17,500 போட்ட கான்ட்ராக்ட் 800 போயிடுச்சு. அப்போ எவ்வளோ, 300 ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போது 100 ப்ரீமியம் இருந்தது, 500 மைனஸ் 800 300 வந்துடுச்சு. ஸோ 300 வந்துருச்சு. இப்போ என்னன்னா இவர் வந்து 200 கொடுக்கணும். சரிங்களா? இவர் வந்து ஆப்ஷன் செல்லர் வந்து 200 கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே 100 வந்து இவர் கையில் வந்துருச்சு. அப்போது இவர் வந்து 200 கொடுக்கணும். ஸோ 100 வந்து வாங்கின ப்ரீமியம் 300 போனதுனால இவருக்கு ஆப்ஷன் செல்லர் எவ்வளோ கொடுக்கணும், 200 கொடுக்கணும். சரிங்களா? அப்போது 200 வந்து இவரோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம இவருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இவர் ஏற்கனவே 100 வாங்கியிருக்காரு ப்ரீமியமாக. அதை கழிச்சிங்கன்னா 100 லாஸ். இவருக்கு வந்து 100 லாஸு. இவர் ஏற்கனவே 100 கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? 100 கொடுத்து தான் இந்த கான்ட்ராக்டே வாங்கியிருக்காரு. ஏன்னா 100 கான்ட்ராக்டில் தான் 100 ப்ரைஸில் தான் இந்த கான்ட்ராக்டே போட்டிருக்காங்க. அப்போ 100 கொடுத்துருக்காரு இவர். அதுதான் இங்கே இவருக்கு கிரெடிட்டாக வந்தது. அப்போது 100 இவர் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ 200 ப்ராஃபிட் வந்திருக்கு. அப்போது அவர் 100 ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா? இவருக்கு வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து 100 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ எப்படின்னா சினாரியோ வந்து கால் ஆப்ஷன் வந்து அதுக்கு மேலே கான்ட்ராக்ட் வந்து ஸ்பாட் ப்ரைஸ் வந்து போகும்போது அவருக்கு பாசிட்டிவாக வரும் ஆப்ஷன் பையருக்கு. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது ஆப்ஷன் செல்லருக்கு அன்லிமிட்டெட் லாஸ், ஆப்ஷன் பையருக்கு வந்து அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். ஏன்னா இந்த 17,500 கான்ட்ராக்டுக்கு மேலே எவ்வளோ போகும்னு நம்ம சொல்ல முடியாது.
அது 17,600, 17,800, 17,900, 18,000, 18,500 கூட போகலாம். சரிங்களா, எவ்வளோ வேணாலும் போகலாம். அப்போது இவருக்கு எவ்வளோ போனாலுமே அந்த அமௌண்ட்டை இவர் ஆப்ஷன் செல்லர் வந்து கொடுக்கணும். அப்போது இவருக்கு வந்து லாஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு வந்து எவ்வளோ வேணாலும் போகலாம். ஆனால் இவருக்கு லாஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா இவர் இனிஷியலாக கொடுத்து வாங்குற அந்த 100 ரூபா மட்டும்தான் இவருக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆனால் இவருக்கு அதிகபட்சம் ஆப்ஷன் பையருக்கு வந்து எவ்வளோ லாஸ் ஆகும், அந்த ப்ரீமியம் இன்சூரன்ஸ் கொடுக்குற அந்த ப்ரீமியம் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஆனால் ஒருவேளை அது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக போய் இவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ ஒத்துக்கிட்டாங்களோ அவ்வளோ கொடுக்கணும். இந்த இடத்துல இவர் வந்து இவ்வளோதான் நான் கொடுப்பேன்னு ஒத்துக்கலை. இவர் வந்து எவ்வளோ வேணாலும் நமக்கு மார்க்கெட் வந்து கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ போகுதோ அவ்வளோ கொடுப்போம். அதுதான் வந்து இந்த கான்ட்ராக்டோட நேச்சர். அப்படிங்கும்போது இவருக்கு வந்து அன்லிமிட்டெட் லாஸ். ஆனால் இவருக்கு ப்ராஃபிட் கிடைச்சா எவ்வளோ கிடைக்கும், இந்த 100 ரூபா ப்ரீமியம் தான் கிடைக்கும். இந்த 100 ரூபா ஜீரோவுக்கு போச்சுன்னா 100 ரூபா இவருக்கு வந்து ப்ரீமியம் கிடைக்கும். அதுதான் வந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் செல்லருக்கும் ஆப்ஷன் பையருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. மேபி இதில் கால்குலேஷன் மிஸ்டேக் ஏதாவது நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் கான்செப்ட் ஒன்று தான். ஏன்னா நான் கால்குலேஷன் மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கேனான்னு தெரில. ஜஸ்ட் வந்து சிம்பிளாக நான் வந்து உடனடியாக போட்டதுனால மேபி எதாவது மிஸ்டேக் ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சேம் கான்செப்ட் ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து தேர்டு சினாரியோ. அதுக்கு அடுத்து இந்த 3 சினாரியோக்குள்ளே தான் இருந்தாகணும். சரிங்களா. மார்க்கெட் ஒன்று கீழே போகணும், இல்லைனா மேலே முடியணும். அதுக்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக முடிஞ்சிட்டா கூட அடுத்த மணியில் அந்த டைமில் தீட்டா டிகே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து வந்துடும். ஏன்னா வந்து ஆப்ஷனில் வந்து எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி முடிஞ்சால் கூட கான்ட்ராக்டோட அந்த வேல்யூ வந்து மாறிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன நடக்குமோ அந்த இடத்துல அவுட் ஆஃப் த மணி என்ன நடக்குமோ அது நடந்துடும். சரிங்களா. அதனால் எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து முடியாது. ஒரு முன்ன பின்ன ஒரு 10 பைசா 20 பைசா மாறி தான் முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக 17,500 இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்காதீங்க. ஈவன் 17,500 மார்க்கெட் நீங்கள் இருந்தால் கூட 100 ரூபாய்க்கு நீங்கள் வாங்க முடியாது. 110 ரூபா 105 ரூபா அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ இப்போது இதுக்கு நடுவில் இந்த கான்ட்ராக்ட் வந்து சரிங்க, இது கான்ட்ராக்ட் வந்து நம்ம எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கான்செப்ட் ஒத்து வரும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து வாங்குகிறோம், இன்ட்ராடேலேயே வாங்கி நம்ம எக்ஸ்பைரி டேட் வரைக்கும்லாம் வச்சிருக்க போகிறதில்ல, இன்ட்ராடேலேயே நம்ம சேல் பண்ணிடுறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரொம்ப சிம்பிள். இவர் எவ்வளோ கான்ட்ராக்டை சேல் பண்ணாரோ, ஆப்ஷன் செல்லர் வந்து எவ்வளோ கான்ட்ராக்ட் சேல் பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலண்ட் கான்ட்ராக்டை பை பண்ணி இவரோட டேலி பண்ணி இவர் முடிச்சிருவார். அதாவது லாஸ் எக்ஸாம்பிளுக்கு 110 ரூபா போயிடுச்சு. இனி ஓகே, அப்போ 17,560 ரூபா போயிடுச்சு, 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, 110 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். ஓகே ரைட்டு, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆயிரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா போனதுனால இவருக்கு 10 ரூபா லாஸ். அந்த 10 ரூபா லாஸை பேர் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவார். ஸோ இவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 90 rupees ப்ராஃபிட் வந்தது. அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுவார். அப்போ ஆப்ஷன் பையர் என்ன ஆவார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஏபிங்கிற 2 பேர் மட்டும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஒட்டுமொத்த மார்க்கெட்டில் எல்லாருமே நிறையா ஆப்ஷன் பையர்ஸ், நிறைய ஆப்ஷன் செல்லர்ஸ், நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நிறைய குவான்டிட்டியில் போட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் மார்க்கெட் டெப்த்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது என்ன ஆகுனா இந்த ஒருத்தர் வாங்கின கான்ட்ராக்டை அவர் க்ளோஸ் பண்ணுறாருன்னா அவர் அந்த டைமில் அந்த மார்க்கெட்டில் இன்னொருத்தர் பைய செல்லும் நடந்துகிட்ருக்கும். அந்த கான்ட்ராக்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவார். ஏன்னா நம்ம பேசுகிறது ஒரு ஆள், ஒரு குவான்டிட்டி, ஒரு பையர், ஒரு செல்லர், இதை தவிர நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்த மார்க்கெட்டில் ஏகப்பட்ட குவான்டிட்டிஸ், ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஏகப்பட்ட பையர் செல்லர்ஸ் இருப்பாங்க. அப்போது இந்த கான்ட்ராக்டை யார் அடுத்து வந்து செல் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவோம். அந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து நமக்கு டேலி ஆகிரும். சரிங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பையருங்கிறவர் அவர் இந்த கான்ட்ராக்ட் வச்சுருந்தாரு. இந்த கான்ட்ராக்ட் வந்து பொது, இது வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டில் அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் இருக்கும். ஆப்ஷன் பையர் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா அவர் ஹோல்டு பண்ணிடுவார். அப்போது வேற ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து யார் இந்த கான்ட்ராக்டை வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து எக்ஸைஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஒன்று தான், சேம். நீங்கள் டேலி பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு ஒன்றா தான் வரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ கால் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இங்கே கால் ஆப்ஷன்னா எல்லாமே வந்து மேலே போகிறத பற்றி தான். நம்ம போட்டிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த கான்ட்ராக்டில் போடுறோமோ அதை விட மேலே போகிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். கீழே போச்சுன்னா அது வந்து இந்த மணி ஆயிரும். அந்த கான்ட்ராக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சிச்சுன்னா அது அவுட் ஆஃப் த மணி ஆயிரும். சரிங்களா. ஆப்ஷன் செல்லருக்கு. ஸோ ஆப்ஷன் பையருக்கு வந்து அது ப்ராஃபிட்டும் லாஸும் மாறி மாறி வரும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து இதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்து ட்ரேட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும்.